அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்குவதிலிருந்து இன்று வரை எந்த கட்சியினுடைய கூட்டணி வைப்பது தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. புரிஞ்சுங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி. தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய அந்த கருத்துக்களை பார்த்தோம். இந்த பிரத்யேக பேட்டியை பதிவு செய்த நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். தமிழரசி, நேற்றைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருந்த கருத்துக்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்வினையை எடப்பாடி பழனிசாமி ஆற்றியிருக்கிறார். அந்த விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழரசி. பாலா, அதிமுக அலுவலகத்தில் இன்று மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக என அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எங்கும் குறிப்பிட்டு பேசவில்லை என்றும், அதிமுக கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை பலம் பொருந்திய கட்சியாக இருப்பதாகவும், அதிமுக ஒரு காலத்திலும், அதாவது கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஒருபோதும் கூட்டணிக்காக யாரிடமும் எங்கும் தவம் இருந்தது இல்லை என பேசியிருக்கிறார். தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்றும், அதிமுக ஒருபோதும் எந்த கட்சிகளுடனும் கூட்டணி வைக்க தவம் இருந்தது இல்லை என்றும், அதிமுக எப்போதும் பலம் பொருந்திய கட்சியாகவே இருந்து வருவதாகவும் அவர் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 6 மாதத்திற்கு பிறகு தொடங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பாலா, நன்றி தமிழரசி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நேற்றைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தவம் கிடக்கிறார்கள் என்று தெரிவித்த அந்த கருத்துக்களை தற்போது மீண்டும் பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்ல கேட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கிறேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கிறான். இரவு பகலாக வேலை செஞ்சு. மற்றபடி எந்த கட்சியும் நான் சிறுமைப்படுத்தி பேசல, எந்த தலைவரையும் சிறுமைப்படுத்தி பேசல. இன்னைக்கு அந்த நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னு சந்தோஷப்படுற அந்த அளவுக்கு உழைத்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல எந்த கட்சியோடு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதுல முக்கிய கட்சியாக யார் இருக்கும், யாரு தலைவர் இல்ல, யாரு முதலமைச்சர், அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்குவதிலிருந்து இன்று வரை எந்த கட்சியினுடைய கூட்டணி வைப்பது தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. புரிஞ்சுங்க, அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி. தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இன்றைக்கு அதற்கு எதிர்வினை ஆற்றிய எடப்பாடி பழனிசாமி நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம்.